உட்காருங்க. Tawhid Rasa. Rahul Gupta. Alpana Bharati. Rituram Chaudhary. Priyanshi Srivastav. मनोज कुमार शर्मा. 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 Yes sir. 12th ட்ராப் பண்ணிட்டு எழுதுனீங்களா? இல்லை சார், முதல் தடவை ஃபெயில் ஆனேன். உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. 40 வருஷமாக நான் இங்கே இருக்கேன். எது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். உன்னோட சேர்மன் டாக்டர் மேத்தா இந்திய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிராக இவர் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பார். 12th ஃபெயில் ஆனதை பற்றிலாம் அவர்கிட்ட சொல்லாத. வேற ஏதாவது சொல்லு. அந்த வருஷம் உன்னோட பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு ஏதாவது போய் சொல்லு. புரிஞ்சுதா? போ. வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம். Please sit. This is Mr. Manoj Kumar Sharma. He is from Bilgaon. That's in Chambal. Notorious for dacoits. Mr. Sharma has graduated in history and Hindi literature in the 2nd division. He has a 1st division in class 10th and a 3rd division in class 12th. Surprising. And நீங்க 12th ஃபெயில் ஆயிட்டீங்களா? மிஸ்டர் ஷர்மா. மிஸ்டர் ஷர்மா. ஆமாம் சார், ஃபெயில் ஆகிட்டேன். நீங்க எப்படி ஃபெயில் ஆனீங்க? சார், அந்த வருஷம் எங்கள் ஸ்கூலில் எல்லாரையும் காப்பி அடிக்க சொன்னாங்க. வாட்? எங்கள் கிராமத்துக்கு ஒரு புது டிஎஸ்பி வந்தார், துஷ்யந்த் சிங் சார். காப்பி அடித்து சீட் பண்ணதால் மொத்த ஸ்கூலையும் ஃபெயில் ஆக்கிட்டார். சீட் பண்ணதை தடுத்துட்டாரா? இஸ் திஸ் கை ஃபார் ரியல்? எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் யூர் டைம். யூ மே ப்ளீஸ் லீவ் நவ். சொன்னது கேட்கலையா? நீங்க போலாம். எஸ் சார். மனோஜ், 2 நிமிஷம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மனோஜ், நீ ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, இல்லை மில்ல வேலை செய்கிறவனாக இருந்தாலும் சரி, என்னோட மீதி வாழ்க்கையை நான் உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். Will you marry me, மனோஜ்?
உங்களை உள்ள கூப்பிட்றாங்க. இது சரியா வரும் நினைக்கிறீங்களா? எஸ், ப்ளீஸ் சிட். Are you feeling okay? எல்லாம் ஓகே தான் மேம். சரி, ஓகே. நீங்கள் காப்பி அடிச்சதை ஏன் சொன்னீங்க? ஏதாவது பொய் சொல்லியிருக்கலாமே. என் மனசை ஏற்றுக்கல மேம். ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பு பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் ஏன் தப்பு பண்ணணும்? மேம், காப்பி அடிக்கிறது தப்புன்னு அப்போ எங்களுக்கு தெரியாது. எங்கள் டீச்சர்ஸே காப்பி அடிக்க சொல்லுவாங்க. காஷ், பட் தட்ஸ் ராங். எஸ் மேம், வெரி ராங். அப்போ அடுத்த வருஷம் எப்படி பாஸ் பண்ணீங்க? மறுபடியும் டீச்சர்ஸ் காப்பி அடிக்க சொன்னாங்களா? எஸ் மேம், எல்லாரும் காப்பி அடித்தாங்க, ஆனால் நான் காப்பி அடிக்கல. காப்பி அடித்ததுனால தான் 10th டிவிஷன் ஃபர்ஸ்ட். அப்போ சீக்கிரமே ஞானம் பிறந்துடுச்சு. சீக்கிரமாவா? 19 வருஷம் ஆச்சு சார். ஒருவேளை துஷ்யந்த் சாரை பார்க்கலன்னா நான் இப்படி மாறி இருக்க மாட்டேன். எல்லாரும் டிவிஷன் ஃபர்ஸ்ட், ஆனால் நான் 3rd. ஆனால் நான் தான் சந்தோஷமாக இருந்தேன் சார். அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது, ஏமாற்றி ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வர்றதுக்கும் நேர்மையாக 3rd டிவிஷனில் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டீச்சர்ஸ் ஹெல்பிங் சீட், தட்ஸ் அப்பாலிங். மேம், எங்கள் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் அதுதான் பழக்கம் வழக்கம்னு சொல்லுவார். இந்த பழக்கம் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அங்கே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். Why do you say that? ஏன்னா மேம், அதை யாரும் மாற்றணும்னு நினைக்கல. பவரில் இருக்கவங்க அதை மாற்றவும் விட மாட்டேங்கிறாங்க. ஏழை படிக்காதவனாகவே இருக்கணும். அப்போ தான் அவங்க எப்போவும் பணக்காரங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த படிக்காதவங்களை எப்போவும் ஓட்டு போடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க. ஜாதி பேர்லேயும் மதத்து பேர்லேயும் ஓட்டு வாங்குவாங்க. அதனால தான் 1942 டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ். மக்கள் எல்லாரும் படிச்சிட்டாங்கன்னா தலைவர்களுக்கு அதுதான் உண்மையான பிரச்சனைன்னு சொன்னார். Mr. Manoj, I think you are in the wrong chamber. With such provocative statements, you should aim for a career in politics. சாரி சார், அந்த ப்ரொவோகேட்டிவ் அதுக்கு என்ன அர்த்தம்னு ஹிந்தியில் சொல்ல முடியுமா? உங்கள் பேச்செல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, ஆனால் ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் புரியலைங்கிறீங்க. I don't think you fit in here. நோ சார், ஐ டூ ஃபிட். Really? எஸ் சார். How? ஏன்னா லாங்குவேஜுங்கிறது மீடியம் தானே சார். That's just an excuse for you to cover your weakness. நோ சார். Mr. Sharma, you said you fit. Now convince me you fit. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா சார் ப்ளீஸ்? Go ahead. இல்லை மேம், ஒரு ஸ்டீல் கிளாஸில் கிடைக்குமா? இதில் குடிச்சு எனக்கு சுத்தமாக பழக்கம் இல்லை. Don't waste our time. தண்ணி சுத்தமாக இருக்குல்ல, எஸ் சார். எடுத்து குடி. கிளாஸில் என்ன வித்தியாசம் இருக்குது? நானும் அதான் சார் சொல்ல வரேன். தண்ணி சுத்தமாக இருந்தால் போதுமே, ஸ்டீலோ கிளாஸோ வித்தியாசப்படுத்த போகிறது இல்லையே. அதே மாதிரி ஆஃபீஸர் சுத்தமாக இருக்கணும், எந்த மொழியாக இருந்தால் என்ன சார்? That's just clever talk. We have a lot of IIM and IIT toppers. 12th ஃபெயில் ஆனவனை எதுக்கு செலக்ட் பண்ணோம்? கண்டிப்பாக அவங்க டாப்பர்ஸ் தான் சார். ஆனால் என்னோட அனுபவத்தை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. கிராமத்து ஸ்கூலில் சீட்டிங்கை பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், மொத்த ஸ்டேட்லேயும் சீட்டிங்கே இல்லாமல் பண்ணுவேன் சார். ஒரு ரிக்ஷாக்காரன் மேலே தப்பான கேஸ் போட மாட்டாங்க. ஊழல் பண்ணுறவங்க தப்பிக்க மாட்டாங்க. ஐ வில் டூ பெட்டர் தென் தெம் சார். Really? எஸ் சார். You really feel a 12th fail is better than an IIT topper? மேபி நாட் பெட்டர் சார், பட் ஐ எம் மோர் டிசர்விங். ஏன்னா நான் நேர்மையானவன் சார். How can you say that? I think you're delusional. மவுண்ட் எவரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஏறினது யாருன்னு கேட்டால் சார் எட்மண்ட் ஹில்ரின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அவர் ஃபோட்டோவை பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கிரீட்டா தான் ஆக்சிஜன் சப்போர்ட்டே இல்லாமல் ஃபஸ்ட்டு எவரெஸ்ட்டை ஏறினது. நான் அவர் ஃபோட்டோவை பார்த்துருக்கேன் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட பார்வையில் அவரது தான் மிகப்பெரிய சாதனை. நான் கூட இந்த இடத்துக்கு ஆக்சிஜன் சப்போர்ட்டே இல்லாமல் வந்திருக்கேன், வெறும் காலோட. Mr. Sharma, let me tell you one last thing. If Sir Edmund Hillary had not found the way, your Sherpa would have never reached the peak. Anyways, I'm done with you. Anyone else? உங்களுக்கு இது எத்தனாவது அட்டெம்ப்ட்? லாஸ்ட் அட்டெம்ப்ட் மேடம். ஒருவேளை இதில் நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா? ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம்.
தோல்வி என்பது எனக்கு இல்லை. போராட்டமே என் எல்லை. என் லட்சியத்தை அடையிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் மேம். இது உங்களோட லாஸ்ட் அட்டெம்ப்ட். இதுக்கப்புறமும் எப்படி போராடுவீங்க? ஐபிஎஸ் ஆகணுங்கிறது என் லட்சியம் இல்லை மேம். என் நாட்டை சுத்தம் பண்ணுங்கிறது தான் என் லட்சியம். ஒருவேளை நான் இதில் செலக்ட் ஆகலைன்னா என் கிராமத்துக்கு போய் டீச்சர் ஆகி காப்பி அடிக்கிறது தப்புன்னு பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சின்ன வயசுலேயே நேர்மையை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க சீட்டிங் பண்ண மாட்டாங்க மேம். அதாவது ஒரு வாட்டி என் வீட்டில் கரண்ட் இல்லாதப்போ ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து நான் ஒரு விஷயத்தை படித்தேன். என்னன்னா, if I cannot be the sun that lights up the earth, if I cannot be the sun that shines upon the earth, I can still be a lamp and light up my street. Good. Be a lamp. You may go now. Thank you, sir. Thank you, ma'am. Thank you, ma'am. Waste of time. Such arrogance. 1.5 மாசத்துக்கு அப்புறம் யூபிஎஸ்சியோடைய ஃபைனல் ரிசல்ட் அன்னைக்கு ஸ்ரத்தா வலுக்கட்டாயமா மனோஜை கூட்டிட்டு வந்தான். அவனுக்கு வர விருப்பமே இல்லை. அன்னைக்கு அவர் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொன்னது இன்னும் என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. பாஸ் ஆக மாட்டேன். ஆகலைன்னா நாம சேர்ந்து மாவு மில்ல வேலை செய்யலாம். ஓகே சார், ரிசல்ட் வந்துருச்சா? ஏமா நீ எனக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்க? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. போ. யோ ஆட்டோ, நான் வீட்டு வாசல் மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருக்கா. ரெடியா வண்டியா? ஓ. பல லட்சம் பேருடைய கனவும் பல வருஷங்கள் உழைப்போம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதான்னு தவிச்ச நாள் அது. நம்பிக்கைகள் உடைந்தாலும் புன்னகைகள் உதிர்ந்தாலும் மனசு மட்டும் எப்பவும் சொல்லும், நான் திரும்பி வருவேன். Waste of time. Such arrogance. இல்ல, அவன் ஃப்ரெஷ்ஷா இருக்கான். ட்ரைனிங்க்கு போனா நிறைய புரிஞ்சுப்பான். What do you think, Miss Qureshi? இந்த மாதிரி நேர்மையானவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் டாக்டர் மேத்தா. இவர் போலீஸ்ல செலக்ட் ஆனா நல்ல உதாரணமா இருப்பார். What about you, Mr. Yadav? You have been very quiet. இந்த சிஸ்டத்துக்கு நேர்மையானவங்க தேவை. இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணலன்னா இந்த எக்ஸாம்க்கே அர்த்தம் இல்லை. மழை துளி பூமியின் மீது மெதுவாக விழுந்தது. மண்ணுக்குள் இருந்த விதை முளைத்தெழுந்தது. கனவோ கார்மேகமாய் குயிலுடன் தெரிந்தது. சுட்டெரிக்கும் கதிரவன் காதோறும் வந்து நீ வென்றாய் மகனே என்று சொன்னது. அதாவது 12th ஃபெயில் ஆனவன், டாய்லெட்டை சுத்தம் பண்ணவன், மாவு மிஷின்ல வேலை செஞ்ச பையன், எல்லாத்துக்கும் மேல என்னோட ஃப்ரெண்ட் ஐபிஎஸ் டாப்பர் மனோஜ் குமார் சர்மா. நான் பிரீத்தம் பாண்டியா ரிப்போர்ட்டிங் லைவ் ஃபர்ஸ்ட் டைம். மனோஜ் ஐபிஎஸ் ஆயிட்டா. நம்ம மனோஜ் ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டா. அம்மா, நம்ம மனோஜ் ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டா. மனோஜ் ஐபிஎஸ் ஆயிட்டா. மனோஜ்
ஐபிஎஸ் ஆயிட்டான். என்னம்மா பாக்குற? நம்ம மனோஜ் ஐபிஎஸ் ஆயிட்டான். மனோஜ், நீ நிஜமாவே ஐபிஎஸ் ஆயிட்டியா? ஆமாமா ஆயிட்டேன். அப்ப நீங்க வரும்போது யூனிஃபார்ம்ல தானே வருவ? ஆமாமா. ஐபிஎஸ் ஐடியா ஆமாப்பா ஆயிட்டேன். நான் போயிட்டு வரேன். எங்க போறீங்க? அந்த சோவான் கிட்ட போய் நீ மோதனது ஒரு ஐபிஎஸ் ஓட அப்பா கிட்ட சொல்ல போறேன். அம்மா அப்பா எங்க போறாரா? அந்த ஊழல் அதிகாரி சௌகான் கிட்ட நீ மோதினது ஒரு ஐபிஎஸ் ஓட அப்பா கிட்டன்னு சொல்ல போறாரா? கமான் கமான் கமான், அப்படிதான். இன்னும் கொஞ்சம் வைடா எடுங்க. இப்படி இப்படி இந்த பக்கம் வா. க்ளோஸ்ல எடு. அண்ட் ப்ளீஸ் எவரிபடி ஸ்மைல். ஓகே ஓகே, வீடியோ எடுத்துட்டு வா, வீடியோ எடுத்துட்டு வா, சீக்கிரம் வா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் மனோஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸோட இதையும் வச்சுக்கோங்க. 1.5 லட்சம். ஜஸ்ட் A to Z தான் படிச்சுன்னு சொல்லுங்க போதும். ஆன் பண்ணு ஆன் பண்ணு. மிஸ்டர் மனோஜ் குமார் சர்மா இந்த சந்தோஷமான தருணத்துல அவர் எங்க கோச்சிங் எடுத்தாருன்னு சொல்ல போறாரு. அப்போ உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியல மேம்? 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்களே, பெரிய பெரிய ஸ்டார்லாம் அவங்க விக்கிற சிகரெட்டை தான் அடிப்பாங்களான்னு. இப்ப நான் உங்களுக்கு எங்க தப்பு நடந்ததுன்னு சொல்லிட்டா? கட் பண்ணு. அட லடி இடியட். இருங்க ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? ஓடி போயிட்டாடா. அட்வைஸ்ல இருந்து தப்பிச்சிட்டா. அவ்வளவுதானே, இப்ப ஆரம்பிச்சிட்டா போச்சு. ரீஸ்டார்ட் 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 ரீஸ்டார்ட். ஆமா என்ன ஆச்சு ரிசல்ட்? ஐபிஎஸ். சார் 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 என் கல்யாணத்தோட ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் சார். தேங்க்யூ. என்ன உங்களுக்கு ஞாபகமே இல்லைல்ல? காப்பி அடிக்கிறது நிறுத்துன்னு சொன்னீங்களே, அந்த பையன் நான் தான். காப்பி அடிக்கிறது நிறுத்திட்டேன் சார். அந்த ரிக்ஷாக்கார பையனா? எஸ் சார். சார் சபாஷ் சபாஷ். ஹலோ பிரதர்ஸ், இதுதான் சம்பல். ஆமாங்க, உண்மைதான். கொள்ளக்காரங்க இடம். அப்புறம் இதுதான் அது பக்கத்துல இருக்கிற சின்ன கிராமம் பில்காட். அப்புறம் உங்க கண்ணு முன்னாடி எங்க மினுமினு விளக்கெல்லாம் ஜொலிச்சுக்கிட்டு இருக்குல்ல, இங்க எல்லாரும் மனோஜோட கல்யாணத்துக்காக முசூரிக்கு புறப்படுறாங்க. ये देश है वीर जवानों का, अलबेलों का, मस्तानों का, इस देश का यारो, इस देश का यारो क्या कहना, ये देश है दुनिया का कहना. இன்னும் சில பல முக்கியமான விருந்தாளிகளை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறோம்ல. எங்க இவர் உங்களுக்கு தெரியுதா? அவரே தான் இந்த ஊரோட உருப்படாத தலைவர். அப்புறம் இவர் தான் ஊழல் மன்னன் ஜுவான். அப்புறம் இவர் கரைப்படைந்த காவல் அதிகாரி அல்பெல். படே போலாமா? எல்லாரும் ஒரே ரிக்ஷால ஒத்துமையா போறாங்க. ஏன் அப்படி? ஒரு நியாயமான அதிகாரி வந்தா அங்க சமத்துவம் வந்துரும். புரியுதா? 0ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ரீஸ்டார்ட்.